என் பையனை எப்படி ஊமையாக்கிட்டியாத்தா? என்ன மன்னிச்சிருங்க. ஐயா எந்திரிமா, எந்திரி. நீ ஏமா என் காலில் விழுகுற? அன்னைக்கு தெரியாதனமா உங்க கூட சண்டை போட்டேன். அதனால என்ன இப்ப விடு. என் மானத்தை காப்பாத்தின ஒரு நல்ல பிள்ளைய பெற்ற அம்மா நீங்க. உங்க கால விழுதுல தப்பு இல்ல. ஏன் பிள்ளை உன் மானத்தை காப்பாத்தினானா? என்னம்மா சொல்ற? ஆமாங்க, என்கிட்ட கலாட்டா பண்ண அந்த எம்எல்ஏ மகனை போட்டு அடி 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 அடின்னு அடிச்சு அவன்கிட்ட என்ன காப்பாத்தினாரு. அவன் காப்பாத்தலம்மா, அந்த மகமாய்தான் உன்னை காப்பாத்தி இருப்பா. அவன் மட்டும் மனசு வச்சு என் பிள்ளைக்கு பேச்ச கொடுத்துட்டான்னா. நானும் கேள்விப்பட்டேங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைய பேச வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அது நடக்காது தாயி. என் பிள்ளை அரைகுறையா விரதம் இருந்து கரகத்தை கீழே போட்டதுனாலதான் அவனுக்கு பேச்சு போயிடுச்சுன்னு பூசாரி சொல்றாரு. ஒரு கன்னி பொண்ணு கையால அவனுக்கு மஞ்சள் குளிப்பாட்டி வேல் குத்தி மறுபடியும் கரகம் எடுத்து அந்த கரக தீர்த்தத்தால ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணுனா தோஷம் நீங்கும், பேச்சு வரும்னு சொல்றாரு. அந்த வேண்டுதலை நான் செய்யறேங்க. இல்ல தாயி, அதை செய்யற கன்னி பொண்ணு என் மகனை கட்டிக்க போறவளாவும் இருக்கணுமா? ஏன் உங்க மருமகளா வர்ற யோகிதை எனக்கு இல்லன்னு நினைக்கிறீங்களா? அம்மாடி, என் மகனுக்கு காக்கா வலிப்பு இருக்குமா? தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அவனை கட்டிக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கியா? என் தங்கம், இனிமே நீ தாண்டி என் மருமக. குடிசையில சோறு போட்டாங்க, பணக்கார வீட்டுல பட்டினி போடுறாங்களா? வந்துட்டானே ஊமா ஊமா. தன்யனானேன். இவனா? நான் பட்டணத்தார்னு நினைச்சுக்கிட்டேன். பாத்தீங்களா, உங்க குடலை உருவி கடிச்சிடுவேங்கிறான் இவன். சுமாரியா, வெளியில இருந்த 2 நாள்ல பசிக்குது, சாப்பாடு வேணும், சைகையிலே கேட்கற அளவுக்கு விவரம் ஆயிட்டான் அவன். ஓஹோ, ஐயாவுக்கு சிக்கன் எலும்பு கேக்குதோ? நான் நினைக்கிறேன் வெளியே எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா வாடைய காமிச்சிருக்கிறான்னு, அதான் அலையறான். கொண்டாரு அப்படி. ஐயோ, பாத்தீங்களா, தொட்டுக்க சட்னி இல்லாமலேயே இந்த சேமியா உப்புமாவை என்ன போட்டிருக்கிறான்னு. மிச்சத்தையும் தின்னு. ஐயோ, இவன் உடம்பு என்னமா சுருங்கிடுச்சு. முதலாளி, அநேகமா ரிஜிஸ்ட்ரார் வரத்துக்குள்ள இவன் சுருங்கி சுருங்கி குள்ளமணி சைஸுக்கு வந்து நமக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு கவட்ட வழியா ஓடிடுவான்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதை. விட்டாதானையா, நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீசரை வரவழைச்சு சொத்தை பூரா என் பேர்ல தார வாத்துக்க போறேன். அதுக்கப்புறம் தார தப்பட்டியோட மொத்தமா அவன் வாய்க்கு ஊத்துறையா பாலு. கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க, போடலனாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க. டேய் சக்திவேலு,
எங்க இருந்தாலும் வந்துடுடா சாமி, தாங்க முடியலடா. மிஸ்டர் சக்தி வேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? 4000 ரூபா நான் உனக்கு தர்றேன். நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். படுபாவி, நீ அக்கா தங்கச்சியோட பிறக்கலங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கேட்க சொல்லுதா? புடவை கட்டிட்டு அவளை இறக்காரமா போச்சு அவனுக்கு. நான் எப்படி பேசுவேன், எப்படி ஆடுவேன், அது ஏன் இஷ்டம். ஏமா அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? பின்ன என்ன சார், 4 வருஷமா இந்த கிழமை உன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேட்கிறேன் சார். அப்படியா கேட்டாரு? ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்டா 5000 சொல்லி இருக்கப்படாது. தம்பிதுரை, உங்க மருமகன வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவரு எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை, இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுய நினைவோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா. ஒரு நிமிஷம். ஏமா உண்மையாவே இந்த டபரா உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட், வெரி குட். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். பையா போன அதா அதா யாருமே காணோம். என்னது சேவல் கத்துற மாதிரி இல்லையே. என்ன பண்ற நீ? என்னது? கோழி முட்டை. ஒரு கோழி இங்க உட்கார்ந்து இந்த முட்டையை வச்சுட்டு போச்சு. அதே மாதிரி நானும் இங்க உட்கார்ந்து ஒரு முட்டை வைக்க போறேன். ராபிட்டே, கோழிதான் முட்டை வைக்கும், மனுஷனால முட்டை வைக்க முடியாது. தெய்வ குத்தம், ஏன் ராபிட்டுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு? அது எப்படி? இத்துணூண்டு கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்ட. இத பாரியா, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. பொட்டை கோழியா? அப்படின்னா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்டை கோழின்னா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி. சேவல்னா ஆணு, அதாவது ஒன்ன மாதிரி. ராபிட், பொட்டை கோழினா நீயா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், பொட்டச்சி முட்டை வைக்க முடியாதுயா. நீ ஊமையாவே இருந்துக்கலாம். நீ தானே உன்னை பொட்டை கோழி மாதிரின்னு சொன்ன. ஆமா. இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னையா நீ? பொட்டை கோழியை நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதியா? அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தினாதான் முட்டை வைக்க முடியும். நீ பொட்டை கோழி மாதிரி தானே? ஆமா. நான் சேவல் மாதிரி தானே? ஆமா. நாம 2 பேரும் ஒன்னா சேருவோம், நீ முட்டை வை. சரி. முட்டை வையே, முட்டை வையே, முட்டை வையே. ஐயோ, சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்தாதான் முட்டை வைக்க முடியும். 6 அறிவு படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் பெற்றுக்க முடியும். என்னையா? அப்ப நான் நீ ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் வைக்க முடியுமா? அப்ப ஒண்ணு சேரலாம். அப்ப ஒண்ணு சேரலாம். எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? ஒண்ணு சேர்றது? என்னடா இது? சேர சொல்லு. என்ன சேர சொல்லணும்? உனக்கு முட்டைனா பிடிக்கும்ல? பிடிக்கும். நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு கொடுக்குறோம், நீ வேக வச்சு சாப்பிடு. இது பாரு துரை, அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. அதுக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும், 4 நட்சத்திரம் பார்க்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயரை பார்க்கணும்ப்பா. ஐயரு? ஐயரு? ஆமா, ஐயரு. ஐயரு, ஐயரு. இது பாரு தமிழரசி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும்.
அவன் இருக்கிற நிலைமையில நீதாம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். கிணறு 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 ஏன்பா கிணறு. தோர கையில முட்டைய வச்சுக்கிட்டு கிணறு கிணறுன்னு சொல்லிட்டு வரியே, இது என்ன திருஷ்டி கழிச்ச முட்டையா? அதையெல்லாம் இந்த கிணத்துல போடக்கூடாது, அதை பாழங்கிணத்துல தான் போடணும். இதான் கிணறா? ஆமா ஆமா, கிணறு கூட தெரியாத ஒரு ஆம்பளை. ஐயோ ஐயோ ஐயோ, வெள்ளைய மாப்பிள்ளை தோர கிணத்துல விழுந்துருச்சு. யாராவது காப்பாத்துங்க, சீக்கிரம் ஓடுவாங்களே. துறையா கிணத்துல விழுந்துட்டா? அச்சா, யாராவது ஆம்பளைய காப்பாத்துங்க. ஏன் நீ இல்லையா? எதுக்குப்பா கிணத்துல குதிச்ச? ஏன் தெரியுமா? அவன் தான் ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்கான்ல, அவன் கிணத்துல குதிக்கிறதுக்கு நீ என்ன சொன்ன? ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்லலையேடா. எப்பா எதுக்குப்பா கிணத்துல குதிச்ச? முட்டை வைக்கிறதுக்காக குதிச்சேன். டோ, இவ்வளவு வீட்டு முட்டை வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய கிணத்துக்குள்ள குதிக்க சொன்னது எவையா? ஐயர் தான் சொன்னாரு. எந்த ஏரியாவ? அங்க குண்டா ஒரு கோழி இருந்தது, அது என்னமோ ஐயரோட மாமியாமா. நானும் அது ஒன்னா சேர்ந்தா முட்டை வைக்க முடியுமான்னு கேட்டேன். ஐயர் தான் இங்க வந்து நினைச்சையா, சும்மா சொல்லையா, மாமிய போய் முட்டை வைக்கணும், அதான் ஐயர் கிணத்துக்குள்ள இறக்கி விட்டான். டோ, இவ்வளவு பெரிய மொட்டையா இருக்கிறியே, இவ்வளவு வீட்டு முட்டை வச்சு கொடுக்க கூடாது. விளையாடாதப்பா, மண்டை உடைஞ்சு ரத்தம் வருது, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாமாப்பா? இங்க பாரு, ஆஸ்பத்திரிக்கு போற அங்க எல்லாம் வெள்ளையா ட்ரெஸ் பண்ணிட்டு நர்சுங்க சுத்தி சுத்தி வருவாங்க. ஒயிட் லக்கான் கோழின்னு நினைச்சுக்கிட்டு முட்டை வைக்க அலைஞ்ச உன் முட்டைய பேத்துருவாங்க. உன் முட்டை வைக்கிற ஐட்டத்தை இதோட நிறுத்திக்க. வேலை புடுக்கிறதுல இவ்வளவு பெரிய விவகாரம் வந்து மாட்டிச்சா சாமி.